மெட்ராஸ் எப்ஸ்டீன்னே சொல்றாங்க. ஒரு மியூசிக் டைரக்டரால நான் 7 வருடத்துக்கு முன்னாடி பலவிதமாக பாதிக்கப்பட்ட பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நீ கொழுந்து விட்டு எரியுது. யார் தான் அந்த மியூசிக் டைரக்டர்? ஸ்வாகதா அவங்க வந்து ஒரு பின்னணி பாடகி. இந்த மியூசிக் டைரக்டரோட ஸ்டுடியோவில் A to Z எல்லா வேலையும் நான் பார்த்தேன். அதாவது வந்து கம்போசராக இருந்தேன், அதுக்கப்புறம் அந்த நோட்ஸ் எடுக்கிறதுலேருந்து வரவங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையுமே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இது மெட்ராஸில் ஒரு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அது மாதிரி ஒருத்தரை வந்து குறிப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க. எப்ஸ்டீன் கூட போய் ஒரு இசையமைப்பாளரை கம்பேர் பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு உண்மையிலே ஒரு எப்ஸ்டீன் இருக்காரா? ஒரு மனநிலை வந்து தடுமாறியவன் தான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவான். அப்போ அதான் சொல்கிறேன்ல, கோரஸ் பாட வர சின்ன சின்ன பெண்களுடைய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து காப்பி பண்ணி வச்சுட்டு அவங்கள பார்த்து ரசிக்கிறது ஒரு கொரூர புத்தின்னு சொல்லலாமே. நான் இதெல்லாம் வெளியே சொன்னா என்ன கொலை கூட செஞ்சிருவாங்க. இதுதான் ஏதோ ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வயசா இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 9 வருஷம் வந்து ஒரு காதல், அந்த காதலும் வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மன வலிமை இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ தமிழ் சினிமாவில் இருக்காரா அப்படின்னா யார் அந்த மியூசிக் டைரக்டர்? அரம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், சினிமாவில் பல பெண்கள் சினிமா துறையில் இருக்கிறவங்களால அபியூஸ் ஆனதை பற்றி பல விஷயத்தில் வெளியே சொல்லியிருக்காங்க. பல முக்கிய பிரபலமாக பார்க்கக்கூடியவர்கள் முகத்திரையெல்லாம் கிழிச்சிருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்க சூழ்நிலையில் இப்போ திடீர்னு ஒருத்தவங்க ஒரு இன்டர்வியூ தராங்க ஒரு சேனலுக்கு. அதுவும் இந்தியாவில் வேறு ஒரு இடத்துலேருந்து தராங்க. அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்களாக இருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் கேட்கும் போது ஒரு மாதிரி க்ரைம் த்ரில்லர் மூவி மாதிரி இருக்குது சார். நான் அபியூஸ் ஆனேன், ஒரு ஸ்டூடியோக்குள்ளே எனக்கு ரேப் நடந்துச்சு, அதை போட்டு பார்க்குற அளவுக்கு ஒரு மென்டாலிட்டி, ஒரு மாதிரி மெட்ராஸ் எப்ஸ்டீன்னே சொல்கிறாங்க. ஒரு மியூசிக் டைரக்டரால் நான் 7 வருடத்துக்கு முன்னாடி பலவிதமாக பாதிக்கப்பட்ட பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நீ கொழுந்து விட்டு எரியுது. யார் தான் அந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு வெளியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அந்த இன்டர்வியூவை பார்த்தீங்களா? பார்த்த அப்புறம் இதுலேருந்து என்ன சார் புரிய வருது? பார்த்தேன். ஸ்வாகதா அவங்க வந்து ஒரு பின்னணி பாடகி. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மியூசிக் டைரக்டரோட ஸ்டுடியோவில் A to Z எல்லா வேலையும் நான் பார்த்தேன். அதாவது வந்து கம்போசராக இருந்தேன், அதுக்கப்புறம் அந்த நோட்ஸ் எடுக்கிறதுலேருந்து வரவங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையுமே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இஸ்பேட் ராணியும் இதயராஜாவும்னு ஒரு படம் வந்துச்சு, ஹரிஷ் கல்யாண் படம், அப்புறம் நோட்டா, அப்புறம் வஞ்சகர் உலகம், இப்படி ஒரு ஒரு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒரு படங்களில் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. அவங்க 200 பாடல்கள் பாடியிருக்கிறதா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்வாகதா அப்படிங்கிறவங்க பாடல்கள் நான் கேட்டிருக்கேன். ஆனால் ரொம்ப பிரபலமான பாடகி அப்படின்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆமாம், பீஸ்ட் அதுலலாம் கூட கலகலப்பு 2 இதுலலாம் கூட பாடியிருக்காங்க. சினிமாவில் வாய்ப்பு பிளேபேக் சிங்கராக வரும்போது நிறைய படங்களில் பாடுறதுக்கான வாய்ப்பு வரும். ஸோ அப்படி பாடியிருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகேஷில் போய் செட்டில் ஆயிருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அவங்களுடைய எப்படி சொல்கிறது, துன்பமான துயரமான அவங்களுக்கு நடந்த அந்த செக்ஷுவல் அப்யூஸை பற்றி அவங்க வந்து இப்போ சமீபத்தில் ஒரு பெண் யூடியூபருக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பெண் யூடியூபர் ரொம்ப பிரபலமான ஒரு யூடியூபர். நிறையா பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை பற்றி பேட்டி எடுத்து வெளியிடக்கூடிய ஒரு பெண் நிருபர். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜால் பாதிக்கப்பட்ட அந்த ஜாய் கிஸ்லா கூட அவங்க பேட்டி எடுத்திருந்தாங்க. இப்போ இந்த பேட்டி நேத்திக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக இருக்குது. ஒரு ஸ்டுடியோ, ஒரு பிரபலமான இசையமைப்பாளர், யார் அந்த இசையமைப்பாளர்னு அவங்க சொல்லலை, அந்த பேட்டி முழுசாக சொல்ல மறுக்கிறாங்க. அப்படி நடக்குமா அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு ஸ்டுடியோக்குள்ளே அப்படி நடக்குமா அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இன்றைக்கி நிறைய இசையமைப்பாளர்கள் இருக்காங்க, பல பேர் வந்து பிரபலமானவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க யாரை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவங்க சொல்கிறது ஒரு பிரபலமான இசையமைப்பாளரை தான் சொல்கிறாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இது மெட்ராஸில் ஒரு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அது மாதிரி ஒருத்தரை வந்து குறிப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை, எப்ஸ்டீன் கூட ஒப்பிடுற அளவுக்கு அவர் ஒரு ஆமாம், அது உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்குன அது எப்ஸ்டீன் ஃபைல்ஸுங்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இசையமைப்பாளர் அவரால் வந்து தொடர்ந்து வந்து பாட வர பெண்கள் எல்லாம் வந்து துன்புறுத்தப்படுறாங்க நடக்குது. அவர் வந்து அது வந்து சிசிடிவி கேமரா வந்து எல்லா பக்கமும் வச்சிருக்காரு. அந்த சிசிடிவி கேமராவில் கேப்சர் ஆகிற விஷயங்களை மறுபடியும் வந்து அவர் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு பார்க்குறாரு. அந்த நடந்த அந்த அப்யூஸை வந்து மறுபடியும் பார்க்குறாரு. அது மாதிரி வந்து சின்ன பொண்ணுங்க பாட வருவாங்கல்ல, கோரஸ்கோ இல்லை எதுக்கோ பாட வருவாங்கல்ல, அந்த சிசிடிவி ரெக்கார்டிங்கை வந்து காப்பி பண்ணி வச்சுட்டு அவங்கள பார்த்து ரசிக்கிறாரு. பெண்களை பொதுவாக இப்போ நீங்கள் பெண்களை ரசிக்கணும்னா அது பலவிதமான ஒரு கோணம் இருக்குது. அந்த இசையமைப்பாளரை பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோத்தனமான ஒரு பிஹேவியர் இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை சார், இப்போ எப்ஸ்டீன் கூட ஒப்பிடுறாங்க. இப்போ எப்ஸ்டீன்ற வந்து ஒரு கொடூர
மனம் குணம் எல்லாமே படைத்த பாய்ஸ்லேருந்து கேர்ள்ஸ்லேருந்து எல்லாரையுமே அப்யூஸ் பண்ணவர், சைல்டு அப்யூஸ் பண்ணவர்ன்ற ஒரு பார்வை இருக்குது. எப்ஸ்டீன் கூட போய் ஒரு இசையமைப்பாளரை கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த அளவுக்கு உண்மையிலே ஒரு எப்ஸ்டீன் இருக்காரா? இல்லை, அவங்க சொல்றது அப்படிதான் சொல்றாங்க. அவங்க வந்து எப்படின்னா முழுக்க முழுக்க அந்த ஸ்டுடியோவில் வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து பல பெண்களுக்கு நடக்குது. பாட வர பெண்களுக்கு, வேலை பார்க்குற வர பெண்களுக்கு, கோரஸ் பாட வர பெண்களுக்கு, சின்ன பெண்களுக்கு எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு மனநிலை வந்து தடுமாறியவன் தான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவான். அப்போ அதான் சொல்றேன்ல, கோரஸ் பாட வர சின்ன சின்ன பெண்களுடைய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து காப்பி பண்ணி வச்சுட்டு அவங்கள பார்த்து ரசிக்கிறது ஒரு கொரூர புத்தின்னு சொல்லலாமே. இது வந்து எல்லாருக்கும் இருக்காது. இப்போ 100 பேர்ல ஒருத்தருக்கு இருக்குமானா இருக்காது. ஒரு 1000 பேர்ல ஒருத்தருக்கு இருக்குன்னா இருக்காது. லட்சம் பேர்ல ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பர்வட்டு, அதாவது ஒரு மாதிரியான ஒரு ஒரு மோசமான ஒரு மனநிலையில, ஒரு பின்தங்கிய ஒரு மனநிலையில இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டுடியோவில் நடக்குதுன்னு சொல்றாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்டுடியோவில் ஒரு நாள் வந்து யாருமே இல்லை இந்த ஸ்டுடியோவில். நான் அந்த ஸ்டுடியோக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் உள்ளே வந்து மேலே கதவை வந்து தாப்பால் போட்டார். அது ஒரு சவுண்டு ப்ரூஃப் ஸ்டுடியோ, அதனால் கத்துனா கூட வெளியில் கேட்காது. ஸோ தனியாக நான் வந்து அங்கே மாட்டிக்கிட்டேன். சிசிடிவி கேமராஸ்லாம் இருந்துச்சு, தனியாக நான் மாட்டிக்கிட்டேன். என்ன கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரேப் மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு துன்புறுத்தலுக்கு என்னை ஆளாக்கிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது வந்து அவங்க அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து ட்ராப் பண்ணி அவருடைய வலைக்குள்ளே கொண்டு வந்து விழுக வச்சுட்டாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று எனக்கு கொஞ்சம் காசு வந்திருக்கு, எதையாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் சார். நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக, ஒரு வெல்விஷராக அந்த காலத்தில் பழகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன். அதை வந்து அவர் மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஒரு 40,000 வேணும், இஎம்ஐ வீட்டுக்கு கட்ட முடியல, காஸ்ட்லி கார் ஒன்று வாங்கினார், அதுக்கு வந்து நான் பணம் கொடுத்தேன், இப்படி வந்து எல்லாத்துக்கும் நான் பணம் கொடுத்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் வந்து அந்த பெண் வந்து காசு வந்து வச்சுருந்தாரு, அது ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த யூடியூபர் கேட்கும்போது, வட்டியோட நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னதா அவங்க சொல்கிறாங்க. சில நேரங்கள் இப்படி மோசடி நடக்கும். எப்படின்னா, உங்ககிட்ட பணம் இருக்குன்னு வச்சுங்களேன், நான் வட்டி போட்டு கொடுக்குறேன், நான் வட்டியோடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அந்த மனநிலையை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இது மாடிஃபை பண்ணி அது பணத்தை வாங்குறதுக்கு பல பேர் செய்வாங்க. அந்த மாதிரி அப்படி செஞ்சுருக்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பல பெண்கள் அவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் வந்து அந்த ஸ்டுடியோவில் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இசையமைப்பாளர், பிரபல இசையமைப்பாளர் அப்படின்னும் போது எங்கே இப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இப்போ வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ ஏன் வெளிப்படுத்தியிருக்காங்க? நம்ம வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இப்போ சார்பாக நிற்கிறது தான் அறம், அதுதான் நியாயமும் கூட. ஒரு பொண்ணு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க 7 வருஷமாக ஏன் வெளியில் சொல்லலை அப்படின்னா, அவங்க ஒரு ட்ராமாவில் இருந்தாங்க. சில நேரங்களில் இதெல்லாம் நடக்கும். ஒரு அதிர்ச்சியான சம்பவம், எதிர்பார்க்காத சம்பவம், வேறு விருப்பமில்லாத ஒரு ஆண் வந்து விருப்பத்துக்கு மீறி தன்னை வந்து அடைய நினைச்சு அடையும் போது அதில் வந்து உங்களுக்கு வந்து பெண்ணுடைய உடல் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, மனதளவுலையும் வந்து பெண்கள் வந்து பெருசாக பாதிக்கப்படுவாங்க. அந்த மனதளவில் ஏற்படுற அந்த பாதிப்பு தான் ரொம்ப முக்கியம். உடல் பாதிப்புலேருந்து கூட வெளியில் வந்துடலாம், ஆனால் அந்த மனதளவில் ஏற்படுற பாதிப்புலேருந்து பல பேரால் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து வெளியில் வர முடியாது. அதுக்கு நாட்கள் தேவைப்படும், கவுன்சிலிங் தேவைப்படும், மருந்து, அதாவது வந்து எப்படின்னா ஒரு ஆறுதலான வார்த்தைகள், இதுதான் மருந்தாக இருக்க முடியும். அப்படி தான் வந்து இன்னைக்கு நான் இதை பேசக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்தப்ப எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம். அவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, என்னென்னா, அந்த ஆண் வந்து என்னை எங்கெங்கே தொட்டானோ அந்த இடமெல்லாமே, அந்த தோல் எல்லாமே நான் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்னா ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், தோல் மருத்துவர், அவங்ககிட்ட போய் அது ஒரு மருந்து இருக்குது, ஒரு க்ரீம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த க்ரீமை போட்டால் தோலை உரிச்சி எடுத்துட முடியும்னு சொல்கிறாங்க. அது தெரில, சயின்டிஃபிக்காக மெடிக்கலாக அது இருக்கான்னு தெரில, அது உரிச்சி எடுத்துட முடியும். அதை வந்து நான் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போய், தோல் மருத்துவர்கிட்ட போய் கேட்டு என்னோடய உடம்புல அவருடைய கைப்பட்ட இடங்கள்லாம் அந்த மருந்தை நான் அப்ளை பண்ணி அந்த தோலை நான் உரிச்சி எடுத்தேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னா, அது வந்து அவங்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி 7 வருஷம் கடந்து அதை பற்றி பேசும்போது கூட பார்த்திங்கன்னா அவங்க அழுகிறாங்க. அதாவது வந்து சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களால சொல்ல முடியல, பதட்டப்படுறாங்க, அவங்க கை கால் நடுங்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வேறு இன்னொன்று வேறு சொல்கிறாங்க, சார் நான் இதெல்லாம் வெளியே சொன்னால் என்னை கொலை கூட செஞ்சிருவாங்க என்ற அளவுக்கு பேசுகிறாங்க. ஆமாம், அதுதான் ஏதோ ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வயசாக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 9 வருஷம் வந்து ஒரு காதல், அந்த காதலும் வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு.
மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மன வலிமை இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ அந்த ரிஷிகேஷில் பார்த்தீங்கன்னா தாராபாய் ஃபேப்ரிக்னு ஏதோ ஒரு ஆடை தயாரிக்கிற நிறுவனம் அவங்க நடத்துகிறாங்க தனியாக. அந்த தொழிலில் வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 நாடுகளுக்கு வந்து காட்டன் ஆடைகள் வந்து தயாரித்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ரிஷிகேஷில் இருக்காங்க. மன அமைதியோட மன நிம்மதியோடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்னைக்கு அந்த மன அமைதியும் மன நிம்மதியும் அவங்களுக்கு போயிருக்கு. நான் சொன்ன இது வந்து இந்த ட்ராமா மாதிரின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு 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 புள்ளியில் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த புள்ளி உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் சரி, தூங்குனீங்கனாலும் சரி, பாத்ரூம் போனீங்கனாலும் சரி, குளிச்சிங்கனாலும் சரி, எப்போனாலும் அது மட்டுமே உங்கள் மனசை சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு பாயிண்டில் ஸ்ட்ரக்கப் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் அவங்க ஸ்ட்ரக்கப் ஆகிருப்பாங்களோ, அப்படி தான் அவங்க வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்களோன்னு தோணுது. அவங்க பேட்டி இப்போ பார்த்தா பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ தமிழ் சினிமாவில் இருக்காரா அப்படின்னா, யார் அந்த மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நானும் சினிமா துறையில் பல வருடங்களாக இருக்கேன். சினிமாவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குது, நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது. மொத்தமாகவே எதுவுமே நம்ம நடக்கலைன்னு சொல்ல முடியாது. சின்மயி கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வைரமுத்து மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க அந்த சொன்ன அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி அது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வைரமுத்து வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்க திருமணத்துக்கு போயிருக்காரு. அந்த திருமணத்தில் இருந்து கணவன் மனைவியும் வந்து சின்மையும் அவங்க கணவன் வந்து கீழே வைரமுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அந்த வந்து பாலியல் குற்றச்சாட்டை வைரமுத்து மேலே வச்சுருந்தாங்க. சின்மை மேலே பல விமர்சனங்கள் அன்றைக்கி வந்துச்சு. ஏன் இது வந்து நீ கல்யாணத்தில் எப்படி காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்துச்சு. கேள்வி வரதானே செய்யும், இயல்பான கேள்விகள். அதே மாதிரி வந்து இவங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்ன அந்த இசையமைப்பாளர் பல தடவை என்னோட வீடு தேடி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணத்தினால வீடு தேடி வந்தார் அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வந்தார் அப்படிங்கிறாங்க. அது வந்து என்ன, அது சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரண்பாடாக இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து தப்பு பண்ணுறாரு, அவர் தெரிஞ்சே பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடகைக்கு மட்டும் இல்லை, இந்த சுவாகத்தா மட்டும் கிடையாது, பல பேருக்கு இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு குற்ற உணர்ச்சியே வராது. இந்த மாதிரி ஆட்களுக்கு குற்ற உணர்ச்சியே வராதுன்னும் போது அவர் ஏன் வந்து தொடர்ந்து வந்து சுவாகத்தாவோட வீட்டுக்கு போனார், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போனாருன்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி போயிருந்தா கூட ஒரு தடவை போயிருக்கலாம், 2 தடவை போயிருக்கலாம், பல தடவை வந்தார் அப்படிங்கிறாங்க. ஸோ சில முரண்பாடுகளும் இதில் வந்து இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இசையமைப்பாளருடைய மனைவி அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அவங்க வந்து எங்கிட்ட வேற சில பெண்கள்கிட்ட இவர் இப்படி நடந்துக்கிறாரு என்னோட கணவர் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை எங்கிட்ட பரிமாறி இருக்கிறாங்க அப்படின்னு மனைவி பரிமாறி இருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி, அதாவது சுவாகத்தா ஃபோன் பண்ணி மனைவி இசையமைப்பாளர் மனைவிகிட்ட உங்கள் கணவரை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்கள் தனியாக எப்பயாவது இருக்கும்போது சொல்லுங்கள், உங்களை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கிறதாகவும் அவங்க வந்து திருப்பி ஃபோன் பண்ணி நீ வந்து எப்படிப்பட்ட பெண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ வந்து சவுண்டு கார்டை திருடிட்ட அப்படி இப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லி இந்த ஃபோனை கட் பண்ணிட்டதும் சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அந்த மனைவி நான் சொல்கிற விஷயத்தை கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சரியாக வரும்? மனைவியே வந்து கணவனை பற்றி குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு முன்னாடியே பல பெண்களை பற்றி இவர் தப்பாக நடந்துக்கிறார், இந்த பெண்ணுக்கிட்டெல்லாம் இப்படி தப்பாக நடந்துக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாருன்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மனைவிக்கு இவங்க சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து ஏதோ சொல்ல வராங்கன்னு. ஸோ ஆனாலும் வந்து சவுண்டு கார்டை திருடிட்ட, உன்னை பற்றி எனக்கு தெரியும், ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இப்படி 1-2 விஷயங்கள் அவங்க பேசுகிறதுலையே வந்து முரண்பாடுகள். இந்த காலில் விழுக அடிக்கடி வீட்டுக்கு வந்தாருன்னு சொல்றது, மனைவியை பற்றி அவங்க சொல்லும் போது சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுகள்லாம் சில முரண்பாடுகள் இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக தான் இருக்குது. இது யார் அந்த இசையமைப்பாளர் அப்படின்னும் போது தமிழ் சினிமாவில் நீங்கள் வந்து சுசித்ராவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பல விஷயங்களை வந்து அவங்க வந்து பகிர்ந்துருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க. பிரபலமான பல நடிகர்களை பற்றி பலவிதமான குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க அள்ளி வீசியிருக்காங்க. போதை கலாச்சாரம் வந்து பிரபலமான பல நடிகர்கள் பேரை சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது வந்து நம்ம எல்லாரும் என்ன சொன்னோம்னா அவங்க வந்து வாய்க்கு வந்ததை பேசுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க, அவங்க பேசுறதுலாம் நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சமீபத்தில் இந்த ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாலாம் போதை கலாச்சாரத்தில் கைதானப்ப அந்த நேரத்தில் அவங்க சொன்ன பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுசித்ரா சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசப்பட்டது. ஸோ இது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்லலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்
பாலியல் விஷயங்கள் நடக்கவே இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. அது சினிமாவில் தான் நடக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இது எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ஆனால் இங்கே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வதேச குற்றவாளி, பாலியல் குற்றவாளி, அவரை மாதிரி ஒருத்தர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மியூசிக் டைரக்டர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னும் போது அந்த அளவுக்கு இங்கே வந்து நடந்திருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. போலீஸ் வந்து தன்னிச்சையாக வந்து பார்த்திங்கன்னா விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார். அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நடந்தது எல்லாமே சொல்லிகிட்டே போகிற வகையில் சாதாரணமாக சொல்கிறபடி பல பெண்கள்னு சொல்கிறாங்க, பல பாடம் வந்த பெண்கள், சின்ன பசங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எப்படி கம்முட்டு இருக்காங்க? தானாக வந்து போலீஸ் விசாரிக்கணும். நம்ம சூழ்நிலை இருக்கும்போது தான் பாதிக்கப்பட்டதை வெளில சொல்லும் போது மற்றவங்க பாதிக்கப்பட்டதையும் அவங்க இன்ன வரையும் ஒரு புகாராகவும் எதுவுமே தெரிவிக்காமல் இருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து தாமாக முன் வந்து வழக்கு பதிவாங்களா? ஏன் அவங்க தனக்கு நடந்த கொடூரத்தை சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கும் நடந்திருக்குன்றதையும் சொல்கிறாங்க. அதுக்காக அவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டோ எதுவுமே கொடுக்காமல் இருக்காங்களே, தள்ளி போகிறாங்களே? இது வெறும் இன்டர்வியூவாக சொல்ல வந்தவங்க ஒரு புகாராக தெரிவிக்காமல் இன்ன வரையும் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க புகாராக வந்து தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம பேசின மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோமாவில் ஒரு மன பாதிப்பில் இருந்தாங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட இப்போ 7 வருஷம் கழித்து அவங்க வெளிப்படையாக வந்து இந்த விஷயத்தை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பிரேக் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இன்டர்வியூலே கூட அந்த இசையமைப்பாளர் யாருன்னு சொல்லியிருந்தா ஒரு 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 எவ்வளோ எல்லாருக்குமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது வந்து பேசப்பட்டிருக்கும். ஸோ யார் இப்போ அந்த இசையமைப்பாளங்கிறது அவங்க சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்லலை. அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட அந்த நெறியாளர் கேட்குறாங்க, அவார்டு கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு. கொடுத்துருக்கலாம், கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஹோல்டு இல்லாமல், அதாவது வந்து ஒரு ஹோல்டு நம்பிக்கையாக பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது இல்லை. இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக அந்த பேட்டியை கொடுக்க வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு பாதிப்பு வராதான்னு கேட்கும்போது எல்லா விதத்துலையும் நான் பாதிக்கப்பட்டேன், பணம், உடல் அளவில் எல்லாத்துலேயுமே நான் பாதிக்கப்பட்டேன், இனிமேல் எனக்கு என்ன பாதிப்பு வரப்போகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு தைரியமான மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னும் போது இப்போ அவங்க வந்து வெளிப்படையாக அந்த இசையமைப்பாளர் மேலே புகார் கொடுக்கலாமே, ஆதாரங்களும் கையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பல பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த பெண்ணுக்கு அந்த சம்பவம் அப்படின்னா 7 வருஷமாக அந்த இசையமைப்பாளர் இப்படிப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த 7 வருஷத்தில் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? அந்த கேள்வி வருது இல்லை. எத்தனை பெண்கள் பாட வந்த பெண்களோ இல்லை கோரஸ் பாட வந்த பெண்களோ எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? எத்தனை பெண்கள் கிட்ட அவர் வந்து பாலியல் வன்முறையில் ஈடுபட்டிருக்காரு? அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவருடைய சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து ஷூட் பண்ணி வச்சிருக்காரு. என்னென்ன ஆதாரங்கள் அவர்கிட்ட இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இத்தனை பெண்கள் வந்து 7 வருஷத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிர்த்து அவங்க குரல் கொடுக்கவே இல்லை 7 வருஷமா அப்படின்னா கூட இப்போ அவங்க வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறமா இமீடியட்டா அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு நடந்திருக்குன்னு ஆதாரங்களை வெளிப்படுத்தலாம் இல்லையா? இனிமே வந்து ஒரு பெண்ணு கூட பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. ரொம்ப சரியான விஷயம் தான். அப்போ இப்போயாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளிப்படையாக வந்து அந்த மியூசிக் டைரக்டர் மேலே புகாராக வந்து போலீஸில் சொல்லி எஃப்ஐஆர் பதிய வச்சு நடவடிக்கை எடுக்கணும், தொடராமல் இருக்கணும். யாருமே இனிமேல் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான். அதை வந்து செயல் பண்ணணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாருக்கும் எல்லாமே சரியான நீதி கிடைக்கணும். அதுக்காக தான் இந்த இன்டர்வியூ பற்றியே பேசுகிறோம் சார். கூடிய விரைவில் அவர் எப்ஸ்டீனா யார் மேலே தப்பு இருக்குது எல்லாமே விசாரணையில் அம்பலமாகும். அன்னைக்கு இதை பற்றி பேசுவோம் சார். நன்றி சார்.